என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். என்னை சூறையாட வந்த சூரனே நாவல் பகுதி 10. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். வைரா அந்த வீட்டு வாசலில் வந்து நின்று அழைப்பு மணியை அழுத்தினாள். சில நொடிகளில் கதவு திறக்கப்பட்டது. ஒரு நடுத்தர வயது பெண்மணிதான் கதவை திறந்தார். அட வைராவா, அது எப்படிமா சுகன்யா வந்ததும் உனக்கு மட்டும் சட்டுன்னு தெரிஞ்சிடுது? அவ வந்ததும் முதல்ல உனக்குதான் போன் பண்ணி சொன்னாளோ, இல்ல கிளம்பும் போதே போன் பண்ணி சொல்லிட்டு வந்தாளா? ரெண்டும் இல்லம்மா. போன தடவை நான் ரொம்ப தற்செயலா இது வழியா போகும்போது சுகன்யாவை வீட்டு வாசல்ல பார்த்தேன். அப்படிதான் வீட்டுக்கு வந்து பேசிட்டு போனேன். இன்னைக்கு நானும் அம்மாவும் ராமேஸ்வரம் போயிட்டு திரும்பி வரும்போது அவ ஆட்டோல வீட்டு வாசல்ல வந்து இறங்குறத பார்த்தேன். ஓ அப்படியா? சுகன்யா இருக்கா இல்லம்மா? உள்ள இருக்கா, நீ வாமா. வைரா வீட்டிற்குள் வர ஹாலில் சோகமாக அமர்ந்திருந்த சுகன்யா அவளை கண்டதும் ஓடி வந்து கட்டி கொண்டு அழ ஆரம்பித்து விட்டாள். சாரிடி, ரத்னா இறந்த விஷயம் எல்லா சடங்கும் முடிந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரிய வந்தது. நான் போன தடவை ரத்னா கல்யாணத்துக்காக தான் ஊருக்கே வந்தேன். ஆனா உனக்கு தெரியும்ல, என்னுடைய மாமியார் தவறிட்டாங்கன்னு திடீர்னு செய்தி வந்துடுச்சு. உடனே கிளம்பிட்டேன். போற வழியில ரத்னா வீட்டுக்கு போய் அவளை பார்த்து விஷயத்த சொல்லிட்டு தான் போனேன். மறுநாள் அவ இறந்திருக்கா. அதை எனக்கு யாரும் சொல்லல. என் அப்பா அம்மாவும் என் கூடவே என் மாமியார் சடங்குக்காக வந்திருந்தாங்க. சடங்கெல்லாம் முடிஞ்சு அவங்க ஊருக்கு வந்த பிறகுதான் அவங்களுக்கே விஷயம் தெரியுது. அவங்க போன் பண்ணி சொல்லும் போதுதான் ரத்னா மரணம் எனக்கு தெரிய வருது. ரத்னா வீட்டுக்கு வரணும், அவங்க அம்மாவை பார்க்கணும், அவங்க கிட்ட பேசணும்னு நான் இப்பதான் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீ வந்துட்ட. வைராவை விடுவித்து விட்டு கண்ணீரை துடைத்தவள், ஆமா நீ என்ன திடீர்னு? உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் சுகன்யா, அதுதான் வந்தேன். என்ன விஷயம்? உன்னுடைய மாமியார் தவறிட்டாங்கன்னு செய்தி வந்ததும் நீ கிளம்புறதுக்கு முன்னாடி ரத்னாவை பார்க்க போனதா சொன்னல? ஆமா, அத ரத்னாவும் என்கிட்ட சொல்லி இருந்தா. ஆனா இன்னைக்கு நீ ஆட்டோல வந்து இறங்கும் போதுதான் ரத்னா சொன்னது எனக்கு நினைவு வந்தது. அதுதான் உன்னை தேடி வந்தேன். அதனால என்ன விஷயம்னு சொல்லு. அன்னைக்கு நீ ரத்னா கிட்ட விஷயத்த சொல்றதுக்காக ரத்னா வீட்டுக்கு போகும்போது எத்தனை மணி இருக்கும்? நைட் ஆயிடுச்சு. ஒரு 7 இல்லாட்டி 7:30 இருக்கும். ஏன் கேக்குற? நீ ரத்னா வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டுல யாரெல்லாம் இருந்தாங்க? ரத்னாவும் அவங்க அம்மாவும், அப்புறம் அவங்க பக்கத்து வீட்டு ஆண்டி ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்களும் இருந்தாங்க. ரத்னா வீட்டுல தானே அவங்க எப்பவும் இருப்பாங்க. ஓ, பாகியலட்சுமி ஆண்டியா? ஆமா, அவங்களே தான். சரி, அன்னைக்கு நீ ரத்னாவை பார்க்க போகும்போது ரத்னா எப்படி நார்மலா தானே இருந்தா? இல்ல, அவகிட்ட ஏதோ ஒரு பதற்றம் இருந்தது. நான் போகும்போது ரத்னா அம்மா என்ன ஆச்சு, ஏன் ஒரே பதற்றமா இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த ஆண்டி கூட என்ன ஆச்சு கல்யாண பொண்ணு, கல்யாண டென்ஷனா அப்படின்னு கேட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ரத்னா எதையும் காதுல வாங்கிக்காம நான் சித்தி வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வாசலை பார்த்து திரும்பும் போதுதான் என்ன பார்த்தா. எனக்கு இருந்த டென்ஷன்ல நான் அவ டென்ஷனை பத்தி எதுவும் கேட்கல. விஷயத்த சொல்லிட்டு உடனே கிளம்பிட்டேன். அந்த நேரத்துல அவங்க வீட்டுல அவங்க அம்மாவும் பாகியலட்சுமி ஆண்டியையும் தவிர வேற யாரும் இருக்கல தானே? இல்லடி, வேற யாரும் இருக்கல. ஏன், என்னாச்சு? இல்ல, சும்மாதான் கேட்டேன். அந்த ராத்திரி அவ உன்னை பார்க்க தானே வந்தா? என்ன பார்க்க இல்ல, சும்மா வீட்டுக்கு வந்துட்டு போனா அவ்வளவுதான். சரிடி, நான் கிளம்புறேன் என்றவள் சுகன்யா வீட்டிலிருந்து வெளியே வர வாசல் வரை வந்து அவளை வழி அனுப்பி வைத்தாள் சுகன்யா. மெதுவாக வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்த வைரா தன்னை யாரோ பின்தொடர்வது போல் உணர்ந்து திரும்பி பார்த்தாள். ஒரு வாட்ட சாட்டமான ரவுடி போன்று தோற்றமளிக்கும் ஒருவன். அவன்தான் ரவுடி ராமசாமி. என்ன வைரா, 2 நாளா சாராய கடை பக்கமே காணும், குடிக்கிறத விட்டுட்டியா என்று கேட்டவனை ஒரு முறை முறைத்தவள், நான் குடிக்கிறேன் இல்ல குடிக்காம போறேன், அதையெல்லாம் நீ எதுக்கு விசாரிக்கிற? நான் கட்டிக்க போற பொண்ணை பத்தி நான் விசாரிக்காம வேற யாரு விசாரிப்பா சொல்லு? நீ கட்டிக்க போற பொண்ணா? 3 திசையிலும் தலை திருப்பி பார்த்தவள் அவன் பின்னால் யாராவது இருக்கிறார்களா என்று எட்டி பார்த்த பின், இங்க நீ கட்டிக்க போற பொண்ணுன்னு எவளையும் காணுமே ராமசாமி என்றாள். என்னடி கிண்டலா? உன்னை இந்த ஊர்ல என்ன தவிர வேற எவண்டி கட்டிப்பான்? இந்த ஊர்ல உன்னை தவிர இல்லடா, நீ உட்பட எவனும் என்ன கட்டிக்க கூடாதுன்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஆனா வைரா, என்னுடைய ஆசையெல்லாம் என்ன தெரியுமா? உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு உன் கூட குடும்பம் நடத்தணும்.
பேசியபடியே அவளை நெருங்கி இருந்தவன் அவள் கையை பிடித்து இழுத்து கட்டி அணைக்க முயல தன் முழங்காலை மடக்கி ஒரு ஏற்றினாள் வைரா. அம்மா என்றவன் அவளை விடுவித்து விட்டு இரு கரங்களாலும் கீழே பிடித்துக் கொள்ள, இனி என்கிட்ட வச்சுக்கிட்ட அப்புறம் நீ எவ்வளையும் கட்டிக்க முடியாத மாதிரி பண்ணிடுவேன். அவள் நடக்க ஆரம்பிக்க அந்த வலியிலும் அவளை எட்டி பிடித்த ராமசாமி, உன்னை சும்மா விட்டா எனக்கு என்னடி மரியாதை என்று கேட்டான். என்னடா ராமசாமி, வைரா ஏத்துன ஏத்து பத்தலையா? நாங்களும் ஏத்தனுமா? பெருமாளின் குரல் அது. தலையை திருப்பி பார்த்த ராமசாமி பெருமாளோடு வாட்ட சாட்டமாக நிற்கும் பிறைசூடனை கண்டு, ஓ, இவர்தான் ரத்தினா கொலையை கண்டுபிடிக்க வந்த சிபிஐ ஆபீசரோ என்று கேட்டான். ஆமா, அதுக்கு இப்ப என்ன? இல்ல, போலீஸ்காரங்க மாதிரியே உண்மையான குற்றவாளிய கண்டுபிடிக்க முடியாத இவரும் என்னதான் குறி வைக்கிறார் போல இருக்கு. நான் தான் இழிச்சவாயன்னு என் நெத்தியில எழுதி ஒட்டி இருக்கு போல ஏளனமாக கேட்டான் ராமசாமி. சேச்ச, பொண்ணுங்க கிட்ட எல்லாம் ஏத்து வாங்குன உன்னை எப்படி நான் சந்தேகப்படுவேன் ராமசாமி? ஆனா ஏத்து வாங்கியும் நீ அடங்காட்டி உன்னை நாங்க கவனிக்க வேண்டிய முறையில கவனிக்க வேண்டியதா இருக்கும். பிறைசூடன் கூற, சார், இவ ஒரு குடிகாரி சார், பார்க்க அழகா இருக்காளேன்னு இவ முன்னாடி நீங்க தேவையில்லாம சீன் எல்லாம் போடாதீங்க. ஆமா, இவ குடிகாரின்னு எனக்கும் தெரியும். கௌரவமான குடும்பத்துல பிறந்திருந்தும் குடும்ப மானத்தை காத்துல பறக்க விடுற கேவலமான பொண்ணு இவன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனாலும் அவ விருப்பம் இல்லாம நீ அவளை தொடுறதை என்னால அனுமதிக்க முடியாது. ஆனா அவளுக்கும் உன்னை பிடிச்சிருந்தா நான் தடுக்க மாட்டேன். 2 பேரும் சாராய கடையிலேயே பாய போட்டு படுத்தாலும் ஏன்னு கூட கேட்க மாட்டேன். இனம் இனத்தோட தானே சேரும். எந்த அளவு வைராவை காயப்படுத்த முடியுமோ அந்த அளவு தன் வார்த்தை என்னும் ஈட்டியால் தாக்கினான் பிறைசூடன். வைரா கண்கள் குளமாகிவிட்டது. அதில் தேங்கி நிற்பது கண்ணீர் அல்ல, அவள் இதயத்தில் இருந்து கசியும் ரத்தம் என்று பிறைசூடன் அறிவான். அவனை நினைத்த இதயத்தில் வேறு எவனுக்கும் இடம் கொடுக்க விரும்பாமல் அவள் நடத்திய நாடகத்தை அவளை தாக்கும் ஆயுதமாக்கிய போது அவனுக்கு ஒரு ஆனந்தம். சார், இவளை இந்த ஊர்ல எவனும் கட்டிக்க மாட்டான் சார். அதனால இவளை எனக்கு கட்டி கொடுக்கறதா இவங்க அம்மா இவகிட்ட சொன்னதை நானே என் காதால கேட்டேன். என்ன விட்டா இவளுக்கும் வேற வழி இல்ல சார். அதனால ஓகே தான் சொல்லுவா. ஏதோ நீங்க பாத்துட்டீங்கன்றதுனால பிடிக்காத மாதிரி நடிக்கிறா, அவ்வளவுதான். அப்படியா? அப்ப 2 பேருக்கும் ஓகே தானா? சரி, நடக்கட்டும் கச்சேரி என்றவன் பெருமாளை பார்த்தான். பெருமாள், இனிமே நமக்கு இங்க எந்த வேலையும் இல்ல. சிவ பூஜையில கரடியா நாமையே இங்க நிக்கணும். நாம கிளம்பலாம். வைராவை ஏளனமாக பார்த்தபடி பிறைசூடன் கூற ஆத்திரம் அடைந்த வைரா, சார், நான் குடிகாரிதான், குடும்ப மானத்தை வாங்கினவதான். ஆனா ஒரே நேரத்துல பல பேரை உடம்புல சுமக்கிறவ இல்ல, மனசுல ஒருத்தனை மட்டும் சுமக்கிறவ. அந்த ஒருத்தனை தவிர எவன் கை என் மேல பட்டாலும் அவன் பொணம் தான் என் காலடியில விழும். தலையை திருப்பி ராமசாமியை பார்த்தவள், என்னடா, என்ன தொடருமா என்று கேட்டாள். உனக்கு விருப்பம் இல்லாட்டி தொடக்கூடாதுன்னு சாரே சொல்லிட்டாரே, அப்புறம் எப்படி வைரா உன்னை தொட முடியும்? அப்ப நடைய கட்டு கோபமாக அவள் கூற, பெருமாளும் பிறைசூடனும் அங்கு நிற்பதால் நல்ல பிள்ளையாக அவளிடம் எந்த வம்பும் செய்யாமல் அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தான் ராமசாமி. பிறைசூடனை கோபமாக பார்த்த வைரா, வார்த்தைகளை தூக்கி வீசுறது ஈஸி சார், அதை திருப்பி எடுக்க முடியாது. அத நினைவுல வச்சுட்டு பேசினா நல்லது என்றாள். உன்னுடைய ஃபேமிலியில இருக்கிற உங்க மனசு உன்னுடைய செயலால இதை விட அதிகமாவே வேதனைப்பட்டிருக்கும். அடுத்தவங்க வழிய அவங்க மனச நீங்க பார்க்காத போது அத நான் மட்டும் ஏங்க பார்க்கணும்? என்னுடைய குணத்தை நான் மாத்திக்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சு அத கடைசி வரைக்கும் மாத்திக்காதவங்களுக்கு கூட மனுஷன் ஒண்ணு இருக்குதோ, அதுதான் நாங்க மதிக்கலையோ? கோபமாக அவள் கேட்க, அவள் என்ன கூறுகிறாள் என்று பெருமாளுக்கு புரியவில்லை. அவன் தலையை சொரிந்தபடி அவளை பார்த்தான். என்னவோ இவங்களுக்கு மட்டும்தான் மனசு இருக்கான், மத்தவங்களுக்கு எல்லாம் மனசு இருக்க வேண்டிய இடத்துல பெரிய கல்ல தூக்கி வச்சிருக்கான் கடவுள். கோபமாக கூறியவள் வெடக்கென்று தலையை திருப்பிக் கொண்டு வீட்டை நோக்கி நடக்க, சார், வைரா பேசின ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சது? பெருமாள் தலையை சொரிந்தபடி கேட்டான். பைத்தியங்க ஏதாவது புலம்புனா யாருக்குதான் புரியும் பெருமாள்? சத்தமாக பிறைசூடன் கூற கோபமாக தலையை திருப்பி பார்த்தவள், பெருமாள் அண்ணன் இருக்காரேன்னு பாக்குறேன். இல்லன்னா என்ன பண்ணிடுவீங்க மிஸ் வைரா? பைத்தியம் என்னென்ன செய்யும்னு உங்களுக்கு புரிய வச்சிருப்பேன்.
என்ன பெருசா பண்ணிடும்? தலைய பிச்சுக்கிட்டு ட்ரெஸ்ஸை எல்லாம் கிழிச்சுக்கிட்டு தலை தெரிக்க ஊர் ஃபுல்லா ஓடும். அவன் பேச பேச வைராவுக்கு கோபம் உச்சியை தொட்டது. தன்னை கட்டுப்படுத்த முடியாதவள் கீழே கிடக்கும் பெரிய கற்களில் ஒன்றை எடுத்து பிறைசூடனை நோக்கி வீசியே விட்டாள். ஐயோ சார் என்று கத்திய பெருமாள் 2 அடி பின்னால் நகர பிறைசூடன் மட்டும் நின்ற இடத்திலிருந்து ஆடவும் இல்லை, அசையவும் இல்லை. அவள் வீசிய அந்த கல் சரியாக பிறைசூடனின் காலின் அருகில் வந்து வீழ்ந்தது. சிரித்தவன், அடுத்த தடவை வீசும்போது என் மேல படுணும்னு நினைச்சிட்டு வீசுங்க வைரா என்றான். அவள் கோபமாகவும் வேகமாகவும் நடந்து செல்ல, சார் ஜஸ்ட் மிஸ் சார் பெருமாள் கூற, ஜஸ்ட் மிஸ்ஸா? அது சரியாதான் விழுந்திருக்கு. புரியல. அவங்க கல்லு என் மேல படணும்னு நினைச்சு வீசியிருந்தா சரியா பட்டிருக்கும். எங்க வீசணும்னு நினைச்சாங்களோ அங்கதான் வீசிட்டு போறாங்க சத்தமாக பிறைசூடன் கூற, உங்க மேல கல்ல வீசிட்டு நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? முணுமுணுத்தபடியே நடந்தகன்றாள் வைரா. பகுதி 10 நிறைவடைந்தது. பகுதி 11 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.